வணக்கம் நண்பர்களே. ஓசூரில் இருக்கிற ஒரு சித்தர் ஜீவ சமாதியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் பார்க்குறது ஓசூர் மலைக்கோயில் அடிவாரத்தில் இருக்கிற தேர் நிறுத்தும் இடமான தேர்பேட்டை. இந்த ஓசூரின் அழகிய இந்த தேர் நிற்கும் இடத்துக்கு அருகில் ஒரு மலை பாதை இருக்குது. இந்த படிக்கட்டுகளில் மெல்ல ஏறி மேலே சென்றால் ஒரு விநாயகர் சன்னதி அடையலாம். அந்த விநாயகர் சன்னதி இருக்கிற அந்த கோயிலுக்கு பேர் குகை கங்காதீஸ்வரர் கோயில். இந்த குகை கங்காதீஸ்வரர் கோயிலை உருவாக்கி வழிபட்டவர் சித்தர் ஸ்ரீ குண்டப்ப சுவாமிகள். இந்த சித்தர் சுதந்திரத்துக்கு முன்னாடி காலத்திலிருந்து இந்த குகைக்குள்ளார தியானம் பண்ணி இறைநிலை அடைஞ்சு பிறகு மக்களுக்கு அவர்கள் நோய்களை எல்லாம் தீர்த்து ஆசீர்வாதம் வழங்கியிருக்கிறாரு. இந்த சித்தருடைய ஜீவசமாதிக்கு தான் நாம் போய் பார்க்க போகிறோம். இந்த விநாயகர் சன்னதியை கடந்து இன்னும் கொஞ்சம் மேலே போனால் இந்த மேலே போய் பார்க்குற இந்த இடம்தான் சித்தர் ஸ்ரீ குண்டப்ப சுவாமிகள் அவர்கள் வாழ்ந்த அந்த குகை கோயில். ஐயா ஸ்ரீ குண்டப்ப சுவாமிகள் இங்கே இருக்கிற மக்களால் சாக்லேட் சாமியார் அப்படின்னு நிறைய சாக்லேட் தாத்தானும் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அவரை பார்க்க வர்ற குழந்தைகளுக்கெல்லாம் அவர் நிறைய சாக்லேட்டுகளை வாங்கி வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுப்பாராம். பெரியவர்களுக்கு ஏதாவது வியாதி குணமாகணும் அப்படின்னு தேடி வர்றவங்களுக்கெல்லாம் திருநீரையும் பிரசாதமாக கொடுத்து பல வியாதிகளை தீர்த்திருக்கிறார். இவரை முதல் முறையாக பார்க்க வரவங்களுக்கு கூட உடனடியாக அவர்கள் பிரச்சனைகள் தீர்றதுக்கு நல்ல ஒரு வழியையும் காட்டியிருக்கிறாரு. இதுதாங்க அந்த விசாலமான அந்த மலை குகை. ஒரு பாறை இடுக்கில் ஒரு பாறை சரிவில் இருக்கிற அந்த மலை குகை. இந்த குகைக்குள்ளே தான் ஐயா ஸ்ரீ குண்டப்ப சுவாமிகள் பல காலம் தியானம் செய்து இங்கேயே இருந்திருக்கிறாரு. இதை விட்டு அவர் வெளியிலேயும் போனதே இல்லை. அவருடைய வாழ்க்கை முழுவதும் இந்த குகைக்குள்ளேயே இருந்திருக்கிறாரு. இங்கே மக்கள் பார்க்க வரவங்க அவர் கொடுக்குற உணவுப் பொருட்களை உண்டுக்கிட்டு இங்கேயே தியானம் செஞ்சுட்டு அவர்களுக்கு மீதம் இருக்கும் அந்த உணவுகளை எல்லாம் பிரசாதமாகவும் கொடுத்துக்கிட்டு வர்றவங்களுக்கு அவர்கள் வாழ்க்கைக்கு வழி காட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாரு இந்த குண்டப்ப சுவாமிகள் அவர்கள் இதுதான் அவருடைய ஜீவ சமாதி. இந்த குகைக்கு எதிரில் அவருக்கு சமாதி பீடம் அமைத்திருக்கிறாங்க. இந்த கோயில் ஒரு அற்புதமான நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழ்த்தக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. உங்கள் வாழ்க்கை ஒரு வழி தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கா? நீங்கள் ஓசூரில் ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் மலை கோயிலுக்கு அடிவாரத்தில் தேர்பேட்டையில் இருக்கிற குண்டப்ப சுவாமிகள் அவர்களுடைய அந்த ஜீவசமாதி அமைந்திருக்கிற குகை கோயில் ஸ்ரீ குகை கங்காதீஸ்வரர் கோயிலுக்கு வாங்க. வாழ்க்கையில் ஒரு சிறந்த மாற்றம் ஏற்படும் என்பதை மட்டும் உறுதியாக நாங்கள் சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.